தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. அன்பான சாய் டிவி நேயர்களுக்கு வணக்கங்கள். ஆன்மீகம் தெரிந்ததும் தெரியாததும் இந்த பகுதியில் இன்று நாம் பார்க்க போகிறது திருக்கோவில்களில் இருக்கக்கூடிய சுவாமி சிலைகளுக்கு இறைவனோடது திருமேனிக்கு செய்யக்கூடிய அபிஷேகங்களை பற்றி தான். எதற்காக இந்த அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றன, இதனுடைய முக்கியத்துவம் என்ன, அது எதற்காக நமக்கு அவசியம், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நாம் எல்லோருமே கோவிலுக்கு போகக்கூடிய பழக்கத்தை கொண்டவர்கள் தான். நாம் போகும்பொழுது வழக்கமாக ஒரு அர்ச்சனை தட்டு கொண்டு போவோம். கற்பூரம் காமிச்ச உடனே சுவாமியோடைய தீபாராதனை பார்ப்போம். பார்த்த உடனே நம்ம அங்கிருந்து கிளம்பிடுவோம், இல்லைன்னா விளக்கு போடுவோம். ரொம்ப அரிதாக யாராவது ஜோதிடர்கள் அபிஷேகம் பண்ணும்பொழுது நீங்கள் திருக்கோவிலில் இருக்கணும், இல்லை அபிஷேகம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு ஏதாவது பரிகாரமாக சொன்னால் மட்டுமே அபிஷேக நேரத்தில் இருக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டவர்களாக இருக்கும். ஆனால் நாம் அனைவருமே திருக்கோவில்களில் அபிஷேகத்தில் பங்கு கொண்டு அதனை பார்க்கணும், அதுதான் ரொம்ப அவசியம் என்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் பேச போகிறோம். பொதுவாகவே சுவாமி சிலைகள், அந்த கற்சிலைகளை தேர்ந்தெடுப்பாங்க. அதை எப்படி செய்வாங்க அப்படின்னாக்க, பாறைகள், இயற்கையிலேருந்து கிடைக்கக்கூடிய பாறைகள், அந்த பாறைகளில் பலவிதமான அந்த கல் வகைகள் உண்டு இல்லையா, அந்த வகைகளில் ஆண்கள் அப்படிங்கிற அந்த குறிப்பிட்ட வகையான கற்களை மட்டுமே தேர்வு செய்வாங்க. அதை சிற்பியல் சாஸ்திர முறைப்படி செதுக்கி தான் உயிரூட்டுவார் சிற்பி. அப்படி செய்யப்படுகின்ற அந்த சிலையானது கும்பாபிஷேக நேரத்தில் பீடத்தில் பொருத்தப்படும் இல்லையா. அப்படி கும்பாபிஷேக நேரத்தில் தர்பை என்ற இன்னொரு இயற்கையான பொருள் மூலமாக, மந்திரங்களின் மூலமாக அந்த சிலைகளுக்கு உயிரூட்டப்படுகின்றது. சிலையினுடைய பீடத்தில் சக்தி வாய்ந்த மூலிகைகளை வைப்பாங்க. மூலிகைகளோடு இல்லைங்க, எந்திர தகடுகளையும் வைப்பாங்களாம். மந்திரங்கள் பொருத்தப்பட்ட, மந்திரங்கள் எழுதிய தகடுகளையும் வைப்பாங்க. இந்த தகடுகளும் அபரிமிதமான சக்தியை சேமிக்கக்கூடியவை. அதனால தான் கும்பாபிஷேகத்தின் போது மேலே இருக்கக்கூடிய கலசத்திற்கு கும்பாபிஷேகம் செய்வோம் இல்லையா, அதன் மூலமாக பிரபஞ்சத்திலிருந்து சக்தியானது ஈர்க்கப்பட்டு இந்த சிலையின் வடிவாக உள்ளே அது சேமிக்கப்படுகிறது, அந்த ஆற்றல் சேமிக்கப்படுகிறது. இப்படி சேமிக்கப்படுகின்ற ஆற்றலானது அபிஷேகம் செய்யும் பொழுது மிகவும் அதிகரிக்கிறது. அந்த ஆற்றலானது அதிகரிக்கிறது. நமக்கு இறைவனிடம் நமக்கு வேண்டியதை நம்ம கேட்கணும், நாம பிரார்த்தனை பண்ணணும், இறை சக்தி அந்த இடத்தில் இருக்கணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்முடைய முன்னோர்களின் மூலமாக இப்படிப்பட்ட ஆலயங்கள் நிர்மாணிக்கப்பட்டது. குறிப்பாக இந்த ஆலயங்களில் செய்யப்படுகின்ற அபிஷேகங்களை பொறுத்த வரைக்கும் இறைவனுக்கு செய்யக்கூடிய ஆகம விதிப்படி 16 வகையான ஷோடசோபச்சாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 16 வகையான ஷோடசோபச்சாரங்களில் மிக மிக முக்கியமானது அபிஷேகங்கள். இந்த அபிஷேகங்கள் செய்வதன் மூலமாக இறையாற்றலானது இரட்டிப்பாகிறது. அந்த இறையாற்றல் உயர்நிலைக்கு சென்று வெளியே நமக்கு அனைவருக்கும் வழங்கப்படுகிறது. இது தாங்க இந்த அபிஷேகத்தினுடைய தாற்பயம். குறிப்பாக அந்த காலத்தில் 24 வகையான திரவியங்களை அபிஷேகத்திற்காக பயன்படுத்தி வந்தார்கள். ஆனால் தற்போது அது 12 வகையான திரவியங்கள் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன. என்னென்ன மாதிரியான திரவியங்கள் உபயோகப்படுத்தப்படுகிறது? எண்ணெய், பஞ்சகவ்யம், பஞ்சாமிர்தம், நெய், பால், தயிர், தேன், கரும்புச்சாறு, பழரசம், இளநீர், சந்தனம், தண்ணீர். சரி, எதற்காக இந்த திரவியங்களை கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனதில் எழலாம். ஒரு ஈஸியான வழியில் சொல்லலாம் அப்படின்னாக்க, ஒரு உயர் மின்கலன், ஒரு உயர்தரமான பேட்டரி எடுத்துக்கொண்டாலும் அவ்வப்போது அதை சார்ஜ் செய்ய வேண்டியது அவசியம். அப்படிப்பட்ட உயர்வான மின்கலத்தின் உள்ளேயே இருக்கக்கூடிய திரவங்களை அடிக்கடி மாற்ற வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. அதே போல தாங்க இறை சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய அந்த சிலா ரூபத்திற்கு, அர்ச்சாவதார மேனியாக இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு, அந்த சிலைகளுக்கு நாம் தினமும் செய்யக்கூடிய அபிஷேகத்தின் மூலமாக அதனுடைய ஆற்றல், இறை ஆற்றலானது இரட்டிப்பாகிறது, உயர்வான ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. இறைவனுக்கு குறிப்பாக சிவாலயங்களில் பார்த்தீங்கன்னாக்க 6 முறை அபிஷேகங்கள் செய்வதுண்டு. இப்படி அபிஷேகங்கள் செய்யப்படும் பொழுது அபரிமிதமான ஆற்றல் கருவறையிலிருந்து வெளியாகிறது. எப்படி இந்த ஆற்றல் வெளியாகிறது என்று கேட்டால், கருவறையில் இறைவனது திருமேனிக்கு அபிஷேகம் செய்யப்படும் பொழுது கருவறையில் இறைவனது திருமேனியை சுற்றிலும் இருக்கக்கூடிய காற்று மண்டலம் இருக்கு இல்லையா, அந்த காற்று மண்டலத்தில் எலக்ட்ரான்கள் உருவாகின்றன.
அந்த எலக்ட்ரான்கள் உருவாகும் பொழுதே அந்த காற்று மண்டலம் ஈரப்பதமாக இருக்கும். அதனால் அப்பொழுது ஒளியினுடைய வேகம் அதிகமாக இருக்கும். நம்ம தீபாராதனை காட்டும் பொழுது அந்த ஒளியினுடைய வேகம் அதிகமாக இருப்பதனால் இந்த எலக்ட்ரான்கள் அயனிகளாக மாறி வெளியே வருகிறது. அதனால் வெளியே கருவறைக்கு வெளியே இருக்கக்கூடிய பக்தர்கள், பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்தர்கள் மனதில் அது ஒரு பரவசத்தை உண்டாக்குகிறது என்பதை தற்போதைய கண்டுபிடிப்புகள் சொல்கின்றன. இதைத்தான் அந்த காலத்திலேயே வைத்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். பக்தியோடு இருக்கணுமா, அடிக்கடி கோவிலுக்கு போ, ஆலயம் இல்லாத ஊரில் குடியிருக்காத அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இந்த பிரபஞ்ச சக்தியானது, நம்முடைய மேல் இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தியானது கருவறையினுள் சேமிக்கப்படுகிறது. இப்படி சேமிக்கப்படுகின்ற இந்த ஆற்றலானது அங்கு செய்யப்படுகின்ற அபிஷேகத்தின் மூலமாக உயர்வான ஆற்றலாக வெளிப்படுத்துகின்றது. இந்த கற்சிலையின் மூலமாக கருவறையிலிருந்து வெளிப்படுகிறது. முக்கியமான காரணமாக பழைய கால கோவில்களில் எடுத்தீங்கன்னாக்க பீடத்திற்கு கீழே அரிய வகை மூலிகைகளையும் மந்திர தகடுகளையும் பொருத்தியிருப்பாங்க. அதன் மூலமாக அந்த ஆற்றலானது சேமிக்கப்படுகிறது. அது அதிகமாக்கி கொடுக்கிறது அந்த ஆற்றலை. அதனால தான் அபிஷேகம் செய்த தண்ணீர் பல சமயங்களில் மருந்தாக இருக்கிறது. பல திருக்கோவில்களில் மருந்தாக இருக்கிறது. அதனை சேமிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதை அப்படியே குளங்களில் சேமிக்கக்கூடிய வழக்கத்தை கொண்டிருந்தார்கள். அந்த அபிஷேக தீர்த்தத்தை நாம் தெளித்து கொண்டாலோ சிறிதளவு உட்கொண்டாலோ நமக்கு ஒரு அபரிமிதமான புத்துணர்ச்சி கிடைப்பதற்கும் காரணம் அங்கு ஊட்டப்படுகின்ற உயர்வான ஆற்றல் தான். குறிப்பாக தயிர், பால், சந்தனம், தண்ணீர் இதன் மூலமாக செய்யப்படுகின்ற இந்த அபிஷேகங்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக, அதிக அளவு இறை ஆற்றலை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. அதற்காக தான் நிறைய பேர் பார்க்கலாம், நீங்கள் பால் அபிஷேகம் செய்வாங்க. இந்த பால் அபிஷேகம் செய்வதற்கும் பல காரணங்கள் உண்டு. குறிப்பாக இந்த பால் அபிஷேகம் செய்வதாக இருக்கட்டும், அபிஷேகம் திருமஞ்சனங்களை செய்வதாக இருக்கட்டும், அப்பொழுது கொண்டு வரக்கூடிய அந்த நீர் பொருட்களை வலம் தான் இறைவனோட சந்நிதியை வலம் தான் அதை உள்ளே கொண்டு போவதை நாம் வழக்கமாக இருப்பதை பார்க்கலாம். இப்போ இதற்காகத்தான் இந்த அபிஷேகம் செய்யப்படுகிறது. பல விஷ்ணுவினுடைய திருத்தலங்களிலும் குறிப்பிட்ட சில தலங்களில் சில வகையான திருமஞ்சனங்கள் மிகவும் புகழ்பெற்றது. சிவனுடைய ஆலயங்களில் தினமுமே நடக்கும் திருமஞ்சனங்கள், மாரியம்மன், இப்படி சிவனுடைய சம்பந்தமான சைவ ஆகமங்கள் உள்ள எல்லா விதமான ஆலயங்களிலும் நாம் பார்க்கலாம் அடிக்கடி அபிஷேகம் நிகழ்வதை. குறிப்பாக பழனி மாதிரியான கோவில்களில் எடுத்துக்கொண்டோம்னாக்க அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பஞ்சாமிர்தம், அபிஷேக பஞ்சாமிர்தம் நோய்க்கு தீர்வாக இருக்குது. அபிஷேக தீர்த்தமும் பஞ்சாமிர்தம், சந்தனம் இவையெல்லாம் முக்கியமான நோயை தீர்க்கக்கூடிய மருந்தாக இருக்குது என்பதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக வானமாமலை அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த சுவாமிக்கு செய்யக்கூடிய அபிஷேகம் நல்லெண்ணெய் அபிஷேகம். அந்த நல்லெண்ணெய் அபிஷேகத்தை உட்கொண்டு வந்தோம்னாக்க அங்கே தரக்கூடிய அந்த ஜீயரது மடத்தில் தரக்கூடிய அந்த பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு வந்தோம்னாக்க பலவிதமான நோய்களையும் நமக்கு தீரும் அப்படிங்கிற ஐதீகமும் உண்டு. இன்னொரு விஷயமும் உண்டு. குணசீலத்தில் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாச்சலபதி திருக்கோவில் உண்டுங்க. அந்த கோவிலில் இருக்கக்கூடிய செய்யக்கூடிய அபிஷேக தீர்த்தம் அதை நம்ம எடுத்துக்கொண்டோம்னாக்க நம்முடைய மனக்கலக்கம், மனக்லேசம் இவையெல்லாம் விடுபடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பல திருக்கோயில்களில் நம்ம பார்த்துருக்கலாம் அந்த அபிஷேக நீரை முகத்தில் தெளிக்கக்கூடிய பழக்கமும் உண்டு. இதற்கு எல்லாவற்றிற்குமே காரணம் என்னன்னாக்கா அந்த அபிஷேகத்தின் பொழுது அந்த நீர் பெறுகின்ற உயர்வான ஆற்றல் தான் காரணம். அப்பொழுது வெளிப்படுகின்ற அதிகப்படியான இறை ஆற்றல். அன்று முழுவதுமே அந்த சன்னதியில் அந்த இறை சொரூபத்தை நாம் தரிசிக்க வேண்டும் என்பதற்காக அந்த இறைவனுக்கான ஆற்றலை அதிகப்படுத்தணும். நமக்கு இறைவனது சக்தி எப்பொழுதும் தேவை. இறைவா அப்படின்னு நம்ம பிரார்த்திக்கும் பொழுது நமக்கு அவனது அனுகிரகம் வேணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த அபிஷேகங்களை நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்காங்க. அதனால் இனிமேல் நம்ம கோவிலுக்கு போனாக்க கண்டிப்பாக இறைவனை தரிசிக்கும் பொழுது அபிஷேக காலங்களிலும் நம்ம கருவறைக்கு முன்பு தான் அமர வேண்டும் என்பதற்கு இல்லை. நீங்கள் கோவிலில் எங்கே வேணாலும் அமரலாம். எங்கிருந்தாலும் அப்பொழுது கிடைக்கக்கூடிய அபரிமிதமான ஆற்றல் கோவில் எங்கும் பரவ செய்கிறது, பரவப்படுகிறது. ஸோ அப்படி நம்ம கோவிலுக்குள்ளே எங்கிருந்தாலும் நம்ம இறைவனது அந்த அனுகிரகத்தை பெறலாம். ஆகையினால நம்முடைய வாழ்வில் மேலும் பல பல நன்மைகள் கூடவும், வாழ்வு நலம் பெறவும், இறைவனது ஆற்றல் நமக்கு முழுமையாக கிடைக்கவும், அபிஷேக நேரங்களில், திருமஞ்சன காலங்களில் நாம் இறைவனது திருவடியை பற்றி கொண்டு இறைவனது ஆலயத்தில் இருப்பது மிக மிக அவசியமாகும். மீண்டும் ஒரு சிறப்பான பதிவுடன் இன்னொரு ஆன்மீக செய்தியுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.